தொடர்ச்சியாக இந்த இயக்கத்தை அதற்கு 10 ஆண்டு காலத்தை காலக்கெடுவாகவும் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய தன்மான தலைவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் நினைவுகளை நம்முடைய தன்மான தலைவருடைய நிதர்சனங்களை இங்கே தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய அன்பு மொபைல் எல்லாம் கொஞ்சம் இறங்குப்பா. நம்ம எல்லாம் ஆற்றலோடு வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மத்திய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் மரியாதை செய்யப்படுகிறது. தேங்க்யூ சார். इतना संभव है लोगों से मिलने की कोशिश की, बात सुनने की कोशिश की. मुझे एक चीज समझ में नहीं आती आप लोगों की कि आप लोग JP model. I was attending that meeting with the தொடர்ச்சியாக नेशनल कोऑर्डिनेटर जी हो, संघर्ष करके आए हैं. हम भी संघर्ष करके जमीन से उठे हैं समझते, इसलिए हम आपको भरोसा दिलाना चाहते हैं कि आप लोग என்ற ஒவ்வொரு தொண்டர்களுக்குமான அங்கீகாரத்தை நாம் நிச்சயம் அளிக்க வேண்டும். இன்று பிஎஸ்பி உடைய மாநில செயற்குழு கூட்டம் எங்களுடைய தேசிய தலைமையின் உத்தரவின் பேரில் மதிப்பிற்குரிய தேசிய கோஆர்டினேட்டர் ராம்ஜி கௌதம்ஜி ராஜ்யசபா எம்பி அவர்களும் தமிழகத்தின் பொறுப்பாளர் ஐயா ராஜாராம்ஜி எக்ஸ் எம்பி ராஜ்யசபா அவர்களும் பெகன்ஜி அவர்களுடைய உத்தரவின் பேரில் இன்று சென்னையில் இன்று பட்டாபுரம் நடைபெற்றிருந்த தேசிய மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த மாநில செயற்குழு கூட்டம் என்ன முடிவெடுக்கின்றது என்றால், எங்களுடைய தேசிய தலைமையின் உத்தரவுப்படி இன்னும் ஓராண்டுகள் தேர்தலுக்கு இருக்கின்றது. ஆகையினால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த நம்முடைய 2 எம்பிக்களும் மிக தெளிவாக எப்படி உத்தரப்பிரதேச 4 முறை முதலமைச்சராக ஆட்சி அமைப்பதற்கு தேர்தல் வியூகம் வகுத்து அதன் தேர்தல் வியூகம் மூலமாக பூத் கமிட்டி, செக்டார் கமிட்டி, அது போன்ற தொகுதி கமிட்டி, பாராளுமன்ற கமிட்டி, இது போன்ற கமிட்டிகளை அமைத்து அனைத்து பூத்துகளிலும் ஆட்களை நிர்வாகம் செய்து அவர்களை நியமித்து ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்கும் இங்கு மாலை சால்வை அணிவிப்பது, மிகவும் கிராண்டான வரவேற்பு கொடுப்பது அது முக்கியமல்ல. அதற்கு பதிலாக கண்டிப்பாக பூத் கமிட்டி அமைத்து ஒவ்வொருவரும் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையை, ஓட்டு வங்கியை உயர்த்தி இந்த தேர்தலிலே எங்களுடைய கணிப்பு பிரகாரம் இந்த தேர்தலிலே நாங்கள் யார் என்று தெரிவோம். அடுத்த தேர்தலிலே நாங்கள் போட்டியாளராக இருப்போம். இன்னும் அடுத்து வருகின்ற தேர்தலிலே நாங்கள் ஆட்சியாளராக மாறுவோம் என்று உறுதியேற்று இந்த செயற்குழுவை முடித்தோம். நன்றி. ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் கன்சிராம், ஜெய் ஆம்சாங்ஜி. தீர்மானங்கள் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அனைத்து பூத் கமிட்டிகளும் தெளிவா அமைக்கணும். ஒவ்வொரு கிராமமா சென்று ஆங்காங்கே கட்சி பொறுப்பாளர்கள் வேலை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அதே போன்று வாக்குகளை மற்றவர்கள் ஜனநாயகத்தை கேலிக்கூத்து ஆக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அரசியல் கட்சிகள் ஏற்கனவே இங்கு ஆண்ட அரசியல் கட்சிகள் பல வழிகளை பணங்களில் சேர்த்து வைத்திருக்கின்றன. நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் அவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போன்று பொதுமக்கள் ஜனநாயகத்தை மதித்து வாக்களிப்பது, ஓட்டுச்சீட்டு என்பது வாக்காளர்களுடைய ஓட்டுச்சீட்டு பேலட் பேப்பரை விட மிகவும் வலிமையானது என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை உறுதியேற்று ஓட்டுச்சீட்டுடைய பலத்தை பயன்படுத்த வேண்டும். அதே போன்று நீங்கள் உண்மையாக ஆம்சாங் அண்ணன் அவர்களை நேசிப்பவர்களாக இருந்தால் எங்களுடைய தேசிய கோஆர்டினேட்டர் திரு கௌதம் ராம்ஜி அவர்கள் தெளிவாக என்ன தீர்மானம் நிறைவேற்றினார் என்றால், நீங்கள் உண்மையாக ஆம்சாங் அவர்களை தலைவரை நேசிப்பவர்கள் என்றால்
நீங்கள் உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய அந்த அவர் மீது உள்ள பாசத்தை வாக்கு பெட்டியிலே 2026 தேர்தலிலே காண்பிக்க வேண்டும் என்பதை உறுதியாக தீர்மானமாக நிறைவேற்றி முடித்தார். நன்றி, வணக்கம். எப்போதுமே ஆளுகின்ற அரசு பகுஜன் சமாஜ் கட்சி என்பது பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றி வருவது, RSS உடைய கொள்கையை பின்பற்றி வருவது பாரதிய ஜனதா மற்றும் திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் RSS கொள்கையை பின்பற்றுகின்றன. அவர்கள் பின்பற்றி ஒரு தலித் தலைவர்கள் மிகப்பெரிய வளர்ந்து விட்டால், தலைவராக வளர்ந்து விட்டால் அவர்கள் அதை கொல்லும் அளவிற்கு இந்த அரசாங்கம் சரியான பாதுகாப்பை வழங்கவில்லை என்பதை இங்கே நாங்கள் உறுதியாக தெரிவித்தோம். ஓகே, தேங்க்யூ.